பழைய வீட்டை ரினோவேட் பண்ண போறீங்கன்னா, கட்டாயம் இந்த விஷயத்த கவனிக்காம விட்டுறாதீங்க. இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடு, பழைய வீட ரினோவேஷன் பண்ணி, எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அதில நடந்த தவறுகள நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த தவறுகள் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வராம பார்த்துக்கோங்க. நம்மள கிளையண்ட் கூப்பிட்ட முக்கிய காரணமே, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கிராக் தான். பொதுவா கிராக்ஸுங்கிறது பிரிக் ஒர்க்ல வரும். கான்கிரீட்ல அவ்வளோ சீக்கிரம் கிராக்ஸ் வராது. ஆனா இந்த பில்டிங்கில அவங்க போட்டிருக்க இந்த கான்கிரீட்ல தான் கிராக்ஸ் இருக்கு. இந்த கிராக்னால என்டையர் ஸ்ட்ரக்சர் அந்த சைடுல இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆயிருக்கு. அதில இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணும்போது, அன்ஈவன் பீம்ஸ் குடுத்துருக்காங்க. எந்த ஒரு பில்லர் சப்போர்ட் இல்லாம. அதுவும் ஒரு கிராக்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இப்போ இந்த இமேஜ்ல பார்க்கும்போது அன்ஈவன் பீம் பில்லர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ பில்லர் போட்டதுக்கான அர்த்தம் இல்லாம போயிடுது. ஒருவேளை நம்ம ஓல்டு ஸ்ட்ரக்சர் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த லோட தாங்கும். ஒருவேளை ஸ்ட்ரென்த்தனா இல்லைன்னா, உங்களுக்கு இப்ப கிராக் வரலைனாலும் ஃபியூச்சர்ல நிச்சயம் கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓல்டு பில்டிங்க்கு மேல ரைஸ் பண்ணும்போது தவறுகள் நடந்துச்சு. அது கூட ஓகே. நியூவா பண்ண பில்டிங் பேக் சைடுல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பில்லர்லாம் குடுத்து. கீழ எல்லாம் ப்ராப்பரா கிரேட் பீம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு லிண்டல் பீமும் இல்லாம, ஒரு நார்மல் ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது மேல ரூஃப் பிரிக் ஒர்க்க உட்கார வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா செய்யவே கூடாது. அதுலயும் அவங்க அங்க போட்டிருந்த ஸ்லாப் அந்த ஓல்டு பில்டிங் செவுர தான் இன்னும் பாதிக்கிற மாரி இருந்துச்சு. இந்த தவறுகள நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்றாங்க. அதாவது காலம் பாக்ஸ் போடுறாங்க. 7 அடி வருது. அதுக்கு மேல கான்கிரீட் லெவல் அதிகமா வரும்போது, ஒரு கல்லு மாரி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கான்கிரீட் போடுறாங்க. அந்த மாரி போடுறதுனால என்ன தவறு வருதுன்னா, இந்த மாரி கேப் தான் வருது. அதுக்கு நீங்க லிண்டல்ல பீம் அடிக்கும்போது, அதையும் சேர்த்து கான்கிரீட் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாரி கான்கிரீட் போடும்போது, பில்லருடைய ஸ்ட்ரென்த் வீக்கா தான் போகும். இந்த தவற எப்படி பண்ணாங்கங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பழைய வீடுகள்ல பொதுவா 9 இன்ச்சு செவுரு இருக்காது. அத விட கூட 1 அடி, 1 1/4, 1 1/2 அதுக்கு மேல தான் செவுறுகள் இருக்கும். இந்த வீட்டுடைய செவுரு 1 அடி அகலத்துல இருந்துச்சு. ஆனா, அதுக்கு மேல அவங்க போட்டிருந்த பீம் 3/4 அடி. அதுக்கு மேல போட்டிருந்த கட்டு வேலை 1 அடி. கீழ 3 இன்ச்சு கேப் இருக்கு. அப்ப அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது, அதில பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணும்போது கல்ல வச்சு அடைச்சுக்கலாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி செய்யவே கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த கல்லுல வெடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னைக்குமே ஒரு பிரிக் ஒர்க் கான்கிரீட்ல தான் ரெஸ்ட் ஆகணும். ஒருவேளை அவங்க அந்த பீம் மேல 3/4 செவுரு குடுத்திருந்தா கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. அதே மாரி செவுர குடுக்கணும்னு நெனச்ச அவங்க, அதே மாரி பீமையும் கண்டிப்பா குடுத்துருக்கணும். இனி வரக்கூடிய வீடியோல இந்த ப்ராப்ளம் எல்லாமே எப்படி நம்ம சரி பண்றோங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த மாரி ரினோவேட் பண்ணி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா ஒரு இன்ஜினியர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வீடு கட்டினீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரத தவிர்க்கலாம். இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்த ரெக்டிஃபை பண்றதுக்கே மினிமம் 2,00,000 கிட்ட செலவாகுது. இந்த கன்சல்டிங்க 2 இன்ஜினியர்ஸ் அட்டெண்ட் பண்ணோம். இதுக்கான கன்சல்டிங் சார்ஜ் ரூ. 3,500 வாங்கணும். இதில் 500 ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே செலவாயிடுச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3,000 தான் 2 பேரும் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஜினியரிங் கன்சல்டிங் சார்ஜ் கொடுக்குறத மிச்சம் பண்ணி வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்க. இது எந்த வகையிலையும் தப்பே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூ. 1,500 மிச்சம் பண்ணியே வீடு கட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரியான நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா இந்த ரூ. 3,500 4,000 செலவு பண்ணுற காசை நீங்கள் மிச்சப்படுத்துறேங்கிற பேரில் 2,00,000 3,00,000 எக்ஸ்ட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில விஷயத்த சொல்கிறதுக்கே கொடுமையாக இருக்கும். லோக்கலில் எங்களுக்கு சைட் விசிட்டுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நாங்கள் பெட்ரோல் சார்ஜ் மட்டும்தான் கேட்போம். அதர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது தான் கன்சல்டிங் சார்ஜுங்கிற மாதிரி கேட்போம். அந்த பெட்ரோலுக்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் நாங்கள் தரோம், நான் எதுக்கு உங்களுக்கு முன்னாடியே காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு வக்கீல்கிட்டையோ இந்த மாதிரி போய் உங்களால் கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்ஜினியரை கூப்பிட்றீங்கன்னா, ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜை கொடுங்க. ஒருவேளை அவங்க ஓவராக கேட்குறாங்கன்னா, வேற ஒரு இன்ஜினியர்கிட்ட போகிறது தப்பே இல்லை. ஒருவேளை எதுவும் இல்லாமல் எந்த சர்வீஸும் ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த சர்வீஸ் பெட்டராகவே இருக்காது. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இலவசன்ட்டு வர எந்த விஷயமுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டிங் இல்லை பில்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
நிச்சயம் எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and